ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சிறப்பு சிறப்புங்க ஐயா. ஐயா கடந்த பதிவில் நம்ம மிதுன லக்னம் பற்றி பேசிட்டோம். எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு லக்னம் கடக லக்னம். பிற நம்பி கெட்டு போகக்கூடிய கடக லக்னக்காரங்க. இது எதனால இங்கே அமையுது? கடகம் அப்படின்னாலே உணர்ச்சி வசப்படுறவங்க. சந்திரன் தான் அங்கே அதிபதி. ஆமாம். அதனால் உள்ள வேற சனி கிரகம் இருக்கார், பூசம். அதே மாதிரி புதன் இருக்கார். இந்த புதன் வந்து கடக லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. எப்பவுமே பாருங்க, இந்த 3ங்கிறது ஒரு மனசுக்கு தைரியத்தை கொடுக்கறது, தன்னம்பிக்கையை கொடுக்கறது. ஆனால் 12 பாருங்க வீழ்ச்சியை கொடுக்கறது. அப்போ ஒரு நம்பிக்கையை கொடுக்குற கிரகம், ஒரு மனசில் தைரியத்தை கொடுக்குற கிரகம் 12ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்குன்னாலே அங்கே ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு. அப்போ இவங்களுக்கு சனி கிரகமோ புதன் கிரகமோ 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல தொடர்பு வரக்கூடாது. இந்த சனியும் புதனும் ராகு நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரத்திலேயோ உட்கார்ந்துட்டாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். இவங்களுக்கு 8ஆம் இடம் கும்பம், அது வந்து காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். இவங்களுக்கு 12ஆம் இடம் வந்து மிதுனம், அது வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். இவங்களுக்கு 3ஆம் இடம் வந்து கன்னி, அது வந்து காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரே வில் பவரை மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. என்னுடைய கண்டிஷன் இதுதான், இந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு போல்டாக பேசக்கூடிய ஒரு பவர் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இவரை நம்பினா போதும் நாம் மேலே வந்துடலாம், இவர் இருந்தால் போதும் நம்மளை தூக்கி விட்டுருவாங்க, டிபெண்டிங் நேச்சரை கொண்டு போய் விடுது. அப்போ தான் அந்த நம்பிக்கைன்ற விலை வருது. அதனால் எப்போவெல்லாம் இவங்களுக்கு ராகு நட்சத்திரத்துலேயோ குரு நட்சத்திரத்துலேயோ இவங்களுக்கு இந்த சனியோ புதனோ போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்பி கிடக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. மற்றவர்கள் சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு திசை நடக்கிறது பார்த்திங்கன்னா, ராகு திசை குரு திசை நடக்கும்போது தான் பிரச்சனை. இப்போ கூட நம்ம கோச்சாரத்தில் 8ல் ராகு 12ல் குரு, அது நீங்கள் கேட்டதுக்கு பொருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது தடைகள், தோல்விகள், கஷ்ட நஷ்டங்கள். 12ஆம் இடம்ங்கிறது நம்மளை நாம் சுயபலத்தை இழக்கிறது. அப்போ இந்த ராகு குரு தான் இவங்களுக்கு வில்லன்களாக இருக்கிறாங்க. சிறப்பு சிறப்புங்க ஐயா. பொதுவாக இந்த கடகலகன்னு சொல்லும்போது, அதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஃபூலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எமோஷனாகி நிறைய வந்து இழந்திருக்காங்க. 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம், 2ஆம் இடமே கொடுப்பினை சரியில்லை அப்படின்னா இழந்து தான் தீரணும். 2ஆம் இடம் கையிருப்பு பணம் சேமிப்பு, அது வந்து சிம்மராசி. அங்கே இருக்கிறது யார்? கேது சுக்கரன். இந்த கேது சுக்கரன் வந்து இந்த 8-12 தொடர்பு இருந்தால், ராகுவோடையோ ராகு குருவோட தொடர்பு இருந்தாலே பணத்தை வந்து இழக்கிற யோகம் இவங்களுக்கு இருக்குன்றது ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு போகக்கூடாது. அது தெரியாமல் போகிறவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அதனால் எப்போவுமே இவங்களுக்கு எதிரி யாருன்னா இந்த ராகுவும் குருவும். அந்த மாதிரி இதில் வந்து இவங்க நம்பக்கூடாது, முயற்சியும் எடுக்கக்கூடாது. இவங்களுடைய சுயமுடிவுகளை மட்டுமே நம்பி தான் இவங்க வாழ்க்கையில் ஈடுபடும். சிறப்பு சிறப்புங்க ஐயா. கடகன்னு சொல்லும்போது நிறைய முயற்சிகள் ஐயா, முயற்சிகள் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாகவே போடுவாங்க. இவங்க பல முயற்சி செய்தும் தோல்விக்கு வந்து ஆளாகிறாங்க. அதுக்கான காரணம் இல்லைங்க? லக்னம் தொழில் ஸ்தானத்தோடு தொடர்பு வைக்கணும், பணஸ்தானத்தோடு தொடர்பு வைக்கணும். அப்போ சுக்கிரன் கேது நட்சத்திரங்களில் லக்ன புள்ளிக்கு உண்டான சனியும் புதனும் அமரணும். இவங்களுக்கு சனியும் புதனும் சுக்கிரன் கேது நட்சத்திரங்களில் இருந்தால் இவங்க யோகசாலிகள். அப்படி இல்லாமல் இந்த ராகு குரு நட்சத்திரத்தில் போய் இந்த சுக்கிரனும் கேதுவும் மாட்டிக்கிட்டாலும், அல்லது சனியும் புதனும் போய் இந்த ராகு குரு நட்சத்திரத்தில் மாட்டிக்கிட்டாலும் தோல்வி தான் அடிப்படையாக நடக்குது. அதுக்கு தகுந்த திசைகளும் நடக்கும்போது ஒரு 18 வருஷம் நமக்கு ராகு திசை, 16 வருஷம் குரு திசைன்னு மாட்டிடுச்சுன்னா ஒரு 34-40 வருஷ காலம் போராட்டமாக கொண்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இவங்க வந்து அகலக்கால் வச்சு கடனை உடனே டெவலப் பண்ணாமல் என்ன பண்ணணும்னு முதல்லையே பார்த்துக்கணும். ஒரு விஷயம் செய்யும் போதே தொழில் செய்கிறதுக்கு முன்னாலேயே யோசித்து இந்த திசை வந்து நமக்கு ஆகும் ஆகாதுங்கிறத தெரிஞ்சு இறங்கியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. அது தெரியாமல் போய் மாட்டுக்கும் போது தான் இதாக இருக்குது. ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கலாம். எப்போ காக்கலாம்னா, நம்ம 12 பாவ கொடுப்பினைகளை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்ட கண்டிப்பாக காப்பாற்றிக்கலாம். அதனால் இவங்களுக்கு
இவங்களுடைய விதிப்பயனை இவங்களுடைய வெற்றியை அடைவதற்கு இவங்க ஜாதகத்துல கரெக்டா அந்த ராகு குருனுடைய தொடர்பு கிரகங்களுக்கு இல்லாமல் இருக்கணும். அது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் எல்லாருக்குமே. ஆனா அந்த திசை நடக்காம இருக்கணும். அதையெல்லாம் ஜாதகம் பார்த்து சரி செஞ்சோம். சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலதான் இவங்க வந்து கர்மா வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 35 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமா இருப்பாங்க, திடீர்னு ஒரு உச்சத்துக்கு போய் உட்கார்றது, ஒரு ராஜ யோகத்தை கிடைக்கிறது, இது எல்லாமே 35 வயசுக்கு மேல நடக்கிற காரணம் என்னங்க? ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஒரு மனிதன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு சில காலம் தேவை இல்லையா? அவன் வந்து படிக்கிறதுக்கும் சில காலம் தேவை. அப்படி இல்லை படிக்கலை, நான் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து போய் பழகிறதுக்கு சேர்ந்தேன் அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை பற்றி பக்குவமும் ஞானமும் அதில் இருக்கிற நெளிவு சுழிகள் தெரிவதற்கும் அந்த 25 வயசு ஆயிடுது. அந்த 35 வயசுங்கும் போது இப்போ பால்ய படிப்புக்கே 10-16 வயசு போயிடுது. அப்போ ஒரு 15 வருஷ காலம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே இவங்களுக்கு வரக்கூடிய திசைகள் 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பில்லாத திசையாக இருந்தாலே இவங்களுக்கு அது யோகம்தான், வளர்ந்துருவாங்க. ஆனால் 5-9 திசைகள் வரக்கூடாது. இப்போ கடகலக்னத்துக்கு 5-9 அப்படின்னா சனியோ புதனோ திசையில் அவர் சொந்த நட்சத்திரத்துல இருந்து திசை நடந்து பிரயோஜனம் இல்லை. இவருக்கு வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், ஆனால் பைசா சேராது, பெருசாக வளர முடியாது. ஆனால் இதே சனியோ புதனோ 2-6-10 தொடர்பு இருக்கணும். சுக்கிர நட்சத்திரத்திலையோ கேது நட்சத்திரத்திலையோ அப்படி போய் 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு வைங்க. அப்போ இந்த திசைகள் வரும்போது அற்புதமாக வேலை செய்யும். இப்போ ஒருவேளை அவங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம், கேது திசை 6 வருஷம், அதே மாதிரி சூரிய திசை கேது 7 சூரியன் 6, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 40 வருஷ காலம் அந்த 35லேருந்து அவங்க ஆயுள் முழுக்க அதை பலனை கொடுக்கும். சிறப்புங்க ஐயா. நீ என்னதான் சொன்னாலும் ஒரு கிரகம் தாங்க ஐயா, ஒரு கிரகம் தான் தீர்மானிக்குது இல்லைங்களா? ஒரு உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறது, ஒரு பதவி உயர் கொடுக்கறது, இவங்களை கொண்டு போய் பிரைட்டா காட்டுறது, இதெல்லாமே ஒரு கிரகம் தான் தீர்மானிக்குது. அப்படி சிகரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு கிரகம் இதுங்கய்யா? கண்டிப்பா சுக்கிரன் தான். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, கடகலக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி அப்படிம்பாங்க. ரெண்டாவது அது 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் தானே உண்டானது, 10க்கு செவ்வாய் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஆனால் அந்த 10ஆம் இடத்துல தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த பதவி புகழ் உச்சத்தில் நிறுத்துறது 10ஆம் இடம். அப்போ அந்த சுக்கிரன் போய் மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் உட்காந்தாச்சுன்னா, அந்த திசையும் நடந்துச்சுன்னா இவங்க மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தே தீருவார். 20 வருஷம் சுக்கிர திசை, 6 வருஷம் சூரிய திசை, அதுக்கு முன்னால் கேது திசை நடந்தாலும் நல்லது தான் பண்ணும். அப்போ ஒரு 40 வருஷ காலம் புகழை கொண்டு போயிடும். அதனால் இவங்களுக்கு யோக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது சுக்கிரன் சூரியன். கேதுவை நாம் ஏன் குறிப்பிடுறதில்லை அப்படின்னா, கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது இவங்க பிறக்கும்போது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அது ஒரு கணக்கு இருக்குது. அதனால் கேதுவும் கேது நட்சத்திரத்துலையும் சுக்கிரனும் சுக்கிர நட்சத்திரத்துலையும் இருக்கிறவங்க நிச்சயமாக புகழை நோச்சுக்கு போவாங்க. சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்கய்யா. ஏன்னா மேஜராக இவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம முன் வச்சுருந்தோம், அதுக்கான சூப்பராக டீகோட் பண்ணி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த லக்னத்தை பற்றி பார்க்கலாம். நிச்சயம். நன்றிங்க.